வணக்கம். இன்று நாம் தமிழ் மாத ராசி பலன்களில் ஆனி மாதத்தில் விருச்சிக ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். மற்றவர்கள் பின்வாங்கும் செயல்களை தானாக முன்வந்து செய்யும் ஆற்றலுடைய நீங்கள் தன்னை மதியாதவர்களுக்கு மறுக்காமல் உதவும் மனது கொண்டவர்கள். குரு 11ஆம் வீட்டில் நிற்பதால் எதிலும் வெற்றி மகிழ்ச்சி கிட்டும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திடீர் லாபம் உண்டு. வேலை கிடைக்கும். திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் முதல் மரியாதை கிடைக்கும். வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். தடைப்பட்ட திருமணம், பேச்சுவார்த்தை வெற்றியடையும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அயல்நாட்டு பயணம் சாதகமாக அமையும். ஜூன் 28ஆம் தேதி வரை புதனும் சூரியனும் ராசிக்கு 8இல் நிற்பதால் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள். ஜூலை 11ஆம் தேதி வரை செவ்வாய் 8இல் மறைவதால் டென்ஷன் குறையும். சொத்து வாங்கும் போது தாய் பத்திரத்தை சரிபார்த்து வாங்குங்கள். விற்கும் போது ஒரே தவணையில் பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். வழக்கில் அலட்சியம் வேண்டாம். ஜூன் 28ஆம் தேதி வரை சுக்கிரன் 6இல் மறைந்திருப்பதால் அலைச்சலும் செலவுகளும் அதிகரிக்கும். ஜூன் 29ஆம் தேதி முதல் சுக்கிரன் ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் அழகு இளமை கூடும். தங்க ஆபரணங்கள் வாங்குவீர்கள். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். ஜூன் 29ஆம் தேதி முதல் புதன் சாதகமாக இருப்பதால் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். நண்பர்கள் சிலர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். கலைப்பொருட்கள் வாங்குவீர்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை தாமதிக்காமல் செலுத்துவது நல்லது. புதிய வாடிக்கையாளர்களால் உற்சாகம் அடைவீர்கள். பழைய பாக்கிகளை போராடி வசூலிக்க வேண்டி வரும். வேலையாட்கள் அடிக்கடி விடுப்பில் சொல்வார்கள். சில நேரங்களில் தர்ம சங்கடமான சூழ்நிலை சிக்குவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கும். பம்பு செட் பழுதாகும். பக்கத்து நிலத்துக்காரருடன் பகைமை வேண்டாம். மரப்பயிர்கள் லாபம் தரும். சிக்கனம், நாவடக்கம் தேவைப்படும் மாதம் இது. ராசியான தேதிகள் ஜூன் 20, 21, 22, 28, 29, 30 மற்றும் ஜூலை 1, 8, 9, 10, 11, 12, 13. சந்திராஷ்டமம் ஜூன் 23ஆம் தேதி மாலை 6:50 மணி முதல் 24, 25ஆம் தேதி இரவு 9:28 மணி வரை சந்திராஷ்டமம். பரிகாரம்: உங்கள் ஊரில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு சென்று சுவாமியே சரணம் ஐயப்பா என 27 முறை சொல்லி தரிசியுங்கள். கண் பார்வையற்ற ஏழைகளுக்கு உதவுங்கள். நண்பர்களே, இது போன்று உங்களுடைய ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். இன்று நாம் தமிழ் மாத ராசி பலன்களில் ஆனி மாதத்தில் விருச்சிக ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம்.